கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் யோபு 37வது அதிகாரத்தில் 5வது வசனம் பார்க்கும் பொழுது, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் என்ன செய்ய போகிறாருன்னா, ஆண்டவர் கிரகிக்க கூடாத, நாம் நினைத்து பார்க்க முடியாத, நாம் எதிர்பார்க்காத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறாரு. ஆச்சரியமான இப்படியும் நடக்குமா என்று சொல்லி ஆச்சரியப்படும்படியான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிறாரு. அது நீங்கள் வேலைக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம், படித்த ஒரு நல்ல வேலையிலேன். ஆனால் நீங்கள் ஆச்சரியப்படும்படியான ஒரு வேலை ஆண்டவர் கொடுக்க போகிறாரு. எல்லாமே ஒரு பெஸ்ட்டாக கர்த்தர் கொடுக்க போகிறாரு. கிரகிக்கக்கூடாது, நினச்சி பார்க்காத தெய்வன் பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. நீங்கள் கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், இந்த கடனை அடைக்க வழியிலே நீங்கள் அங்கலாய்ச்சி கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினச்சி பார்க்காத ஆண்டவர் அந்த கடனை அடைக்கும்படியான ஒரு வாசலை தேவன் திறக்க போகிறாரு. அதாவது நம்ம நினைக்கிறது சாதாரண காரியமாக இது இல்லை, நம்ம நினச்சி பார்க்காத அதிசயமான காரியத்தை தான் கர்த்தர் செய்ய போகிறார். அந்த கடனை அடைக்க உங்களுக்கு வழியே இல்லை. ஆனால் வழியே இல்லாதவங்க வாழ்க்கையில் தேவன் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்ய போகிறாரு. அதே போல் பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், எந்தெந்த காரியங்கள்லாம் நீங்கள் தேவன்கிட்ட பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். என் ஜபத்துக்கு நீங்கள் பதிலில்லேன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த காரியத்தில் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் ஆண்டவர் பெரிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார். இதனால் கூட அடையாளுடைய வாழ்க்கையில் கூட என் வாழ்க்கையில் எல்லாமே கிரகிக்க முடியாத காரியம் தான். என் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகள் அது சொல்ல நாட்கள் போதாது, நாவும் போதாது. அத்தனை 3 மாதத்தில் 2 பிள்ளைகளுடைய திருமணத்தை கர்த்தர் நடத்தி கொடுத்தார். ஆச்சரியப்படும் விதமாய் 2 பிள்ளைகளுடைய திருமணத்தை கர்த்தர் நடத்தி கொடுத்தார். முக்கியமாக மகனுக்கு 8 வருஷமாக மகனுக்கு சுகர் இருந்துச்சு. 300 ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு 480 இருக்கும். ஆனால் ஆணுடைய பெரிய கிருபையில் இப்போ வந்துட்டு அந்த சுகர் இருக்கிற அறிகுறியே கிடையாது. எல்லாமே நார்மல். நம்பவே முடியலை. அத்தனை ஆச்சரியமான காரியம், கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான காரியம். என் குடும்பத்தில் என் தகப்பனாருக்கு கேன்சர் வியாதிலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அக்காவுக்கு மாதிரி கட்டிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். வறுமையில் வாடிக்கொழுது என் குடும்பத்தில் கர்த்தர் என் தம்பிக்கு ஆண்டவர் வெளிநாட்டில் வேலை கொடுத்து எல்லா குடும்பத்தின் அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் நினைத்து வைந்த சொந்தங்களாக எங்களை அற்பமாக நினச்சதும் அற்பமாக எண்ணப்பட்ட ஜனங்கள் மத்தியில் எங்கள் குடும்பங்களை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இன்றைக்கி என் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிச்சு மகனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அற்புதம், அது இவ்வளோ அதிசயமான காரியம், கிரகிக்க முடியலை, அதை நினச்சி பார்க்க முடியாத காரியம். எல்லாமே நார்மல். 140 தான் இருக்குது. எவ்வளோ ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார். ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு நாளும் கிரகிக்க முடியாத காரியத்தை செஞ்சுட்டுருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில் செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்ய போகிறார். அதனால் நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். அதனால் எந்தெந்த காரியத்தெல்லாம் என்னுடைய சமூகத்தில் நீங்கள் ஜபத்தை ஏறெடுத்து கொண்டு இருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத காரியத்தை தேவன் செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சீங்களேப்பா, கிரகிக்க முடியாத காரியத்தை செய்தது போல் ஆண்டது வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்து ஆண்டவரை அப்போ ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்துங்கப்பா. அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.